அமாவாசை பௌர்ணமிக்கு குறி கேட்க வருவாங்க. ஒரு 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வருவாங்க. அவங்களோட ப்ராப்ளம் என்னங்கிறத அந்த எலுமிச்சம்பழத்திலேயே பார்த்து சொல்லிடுவாங்க. ஒரு சில ப்ராப்ளத்துக்கு அவங்க வீட்ல வச்சு கொண்டு வர சொல்லுவாங்க எலுமிச்சம்பழம். அத பௌர்ணமிக்கு வரும்போதோ, இல்ல அமாவாசைக்கு வரும்போதோ குடுத்து அனுப்புனா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அத கொண்டு வரும்போது, அதில என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்து சொல்லிடுவாங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷனும் கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. 2018ல் அம்பாள்கிட்ட அமாவாசை, பௌர்ணமி டைமில் குறிமேடை இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஒருத்தவங்க மூலியமா சொல்லி இந்த ஆலயத்தை எனக்கு தெரிஞ்சுது. குறி கேட்கும்போது கனி உத்தரவு கொடுத்து அம்பாள் மகனே நீ இதை எடுத்துகிட்டு போய் கணவன் மனைவி 2 பேருமே உள்ளுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதே மாதமே கரு தங்கும்னாங்க. அம்பாள் சொன்ன மாதிரியே எனக்கு அதே மாதமே கரு தங்கி அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்தேன். அடுத்த ஆண்டிலே இன்னொரு பெண் குழந்தை 2 அழகான பெண் குழந்தை அம்பாள் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் அமாவாசை, பௌர்ணமி டைமில் குறிமேடை நடந்துகிட்ருக்கு. எண்ணற்ற மக்கள் இங்கே பயனடைகிறாங்க.